வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்று ஞானபாரதம் யூடியூப் சேனலில் மகா பெரியவர் நிகழ்த்திய மற்றொரு அற்புதத்தை சொல்லப் போகிறேன். மகா பெரியவரை பார்க்க சைவர்கள் மட்டுமல்ல, வைணவர்களும் கூட வந்து ஆசி பெறுவது வழக்கம். அப்படித்தான் அன்று ஒரு 4-5 வைணவ பெருமக்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் மகா பெரியவரை வணங்கி நின்றார்கள். அவர்களில் ஒரு வைணவர் மட்டும் சிலை போல ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றார். பெரியவர் அவர்களை பார்த்து என்ன என்பது போல பார்த்தார். பெரியவா, இவர் என்னோட மாமா. கொஞ்ச நாளா இவர் எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்கார். எதுவுமே பேச மாட்டேங்கிறார். தான் வீடு பிறர் வீடுன்னு தெரிய மாட்டேங்கிறது. ரோடு எது வீடு எது அதுவும் தெரிய மாட்டேங்கிறது. எதுவுமே தெரியாமல் அவர் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுறாரு. அவருக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்கிறது. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் எதுவுமே தெரியல அவருக்கு. டாக்டருக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைங்க, வெளியே விடாதீங்க அப்படிங்கிறார். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இவரை நீங்கள் எப்படியாவது குணப்படுத்தணும் பெரியவா என்று கூறுகிறார்கள். அந்த நடமான தெய்வம் சிறிது யோசித்தது, கண்ணை மூடி தியானித்தது. பிறகு அவர்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் வைஷ்ணவா தானே? விஷ்ணு சகசரநாமத்தில் வருமே ஒரு ஸ்லோகம், நோய்களை நீக்கக்கூடிய ஸ்லோகம். அச்சுத அனந்த கோவிந்த நாம உச்சாரண பேஷஜாத் நச்சியந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாமி அகம். அதை எல்லாரும் ஒரு 108 தரம் சொல்லுங்கோ என்று கோரினார். அவர்களும் மகாவிஷ்ணுவை, அந்த பெருமாளை கும்பிடும் வைஷ்ணவர்கள் அல்லவா, எல்லோருக்குமே அந்த ஸ்லோகம் தெரிந்திருந்தது. தொடர்ந்து ஒரு 108 முறை அந்த ஸ்லோகத்தை பெரியவர் முன்னால் அமர்ந்து பாராயணம் செய்தார்கள். பெரியவரும் பொறுமையாக காத்திருந்தார். எல்லாம் பண்ணிட்டேலா, கவலைப்படாதீங்க, பெருமாள் அருள் பண்ணுவார் என்று சொல்லிவிட்டு அடுத்து பெரியவர் செய்த காரியம் அவர்களையெல்லாம் ஆச்சரியத்திற்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியது. பெரியவர் தன்னுடைய அணுக்கு தொண்டர் ஒருவரை கூப்பிட்டு ஒருவரை கூட்டி வர சொன்னார். அவர் நன்றாக குண்டான ஒரு மனிதராக இருந்தார். அவரை கூட்டிக் கொண்டு வந்ததும் பெரியவர் அந்த வாய் பேசாத வைணவ பெரியவருடைய தலையிலே ஓங்கி குட்ட சொன்னார். அந்த பெரியவர் சொன்னபடி அவருடைய மண்டையில் நங்கு நங்கு என்று 2-3 முறை குட்டினார். சரி போதும் என்று சொல்லிவிட்டு அந்த குண்டான மனிதரை உள்ளே போக சொன்ன பெரியவர் இப்பொழுது அந்த வைணவ பெரியவரை பார்த்து, என்ன எப்படி இருக்கேள் என்று கேட்டார். உடனே அந்த வாய் பேசாத பெரியவர் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, என்னது, நான் எங்க இருக்கேன், இது ஏதோ மடம் மாதிரி இருக்கே என்று கேட்டார். கூட வந்த அனைவருக்கும் ஆச்சரியம். இத்தனை நாள் பேசாமல் இருந்தவள், தான் யார் என்பதை புரியாமல் இருந்தவர், இந்த அசுர வைத்தியத்தின் மூலமாக தூக்கத்திலிருந்து விழிப்பவர் போல விழித்து, தான் எங்கிருக்கிறோம், இது என்ன மடம் மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் கூட ஆச்சரியப்பட்டார்கள். அவருக்கு குணமாகிவிட்டது. வந்தவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டு மகா பெரியவரை எழுந்து வணங்கினார்கள். மகா பெரியவர் சொன்னார், நான் எதுவும் செய்யலை, எல்லாம் அந்த பெருமாள் தான் பண்ணார். நீங்கள் எல்லாம் ஸ்லோகத்தை ஜெபிச்சீங்களோ இல்லையோ, அதனால தான் உடனடியாக பெருமாள் அந்த பெரியவருக்கு அந்த வியாதியை போக்கி குணப்படுத்தியிருக்கார். எல்லாரும் பெருமாளை கும்பிடுங்கோ என்று புன்னகை புரிந்தார். யாருக்கு என்ன வைத்தியம் செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எந்த ஸ்லோகத்தை சொன்னால் பலன் கிடைக்கும் என்று அந்த பரமேஸ்வரனுக்கு தெரியாதா? வந்திருந்தவர்கள் வைணவர்கள் என்றாலும் சரி, சைவர்கள் என்றாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் நம்முடைய நடமாடும் தெய்வம் மகா பெரியவருக்கு இணை மகா பெரியவர் தானே. தான் ஒரு காரியத்தை அழகாக செய்து முடித்தாலும் கூட அந்த பெருமையை தான் எடுத்துக்கொள்ளாமல் உலகை காக்கும் பரந்தாமன் பெருமாளின் மீது அந்த பெருமையை போட்டு அவர்களை எல்லாம் வாழ்த்தி வழி அனுப்பினார் மகா பெரியவர்.
நடமாடும் தெய்வம் காஞ்சி மகான் மகா பெரியவர் எவ்வளவோ அற்புதங்களை இதை போல செய்திருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானவை, கேட்டாலே புல்லரிக்கக்கூடியவை, பக்தி பரவசத்தில் நம்மை ஆழ்த்துபவை. அவரை நம்பி நாம் வீட்டிலே அல்லது அவருடைய ஜீவசமாதி அமைந்திருக்கக்கூடிய அதிஷ்டானத்திலே, காஞ்சி மடத்திலே எங்கு போய் பார்த்தாலும் சரி, எங்கு வணங்கினாலும் சரி, மகா பெரியவருடைய ஆசியும் அன்பும் அருளும் நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கும். நம்மை கைவிட மாட்டார் அந்த கருணை வள்ளல். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.